ஒரு மனுஷனோட குறைஞ்சபட்ச ஆசையே வந்து ஒரு வீடு, காரு, பேங்க் பேலன்ஸு தாங்க. அதுவும் கார் வந்து எல்லா மனிதருக்குமே வந்து ஒரு ஈர்ப்பான விஷயம். எப்படியாவது ஒரு லோன போட்டாவது கார் வாங்கிர்ணுன்ட்டு. நான் கார வந்து எப்படி சொல்றதுன்னா, கார்ல பயணிக்கிறதுன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயங்க. ஆனா பாருங்க, இந்த குருவி பாருங்க, இதுக்கு வந்து கார் மேல வந்து ஆசை வந்துருச்சு போலங்க. எப்பவுமே வானத்தில வந்து சிறகடிச்சு பறக்கும். குருவிய பார்த்தா நமக்கு பொறாமையா இருக்கும். எவ்வளோ அற்புதமா பறந்துட்டுருக்கு அப்படின்ற மாரி நம்ம நெனப்போம், பார்ப்போம். ஆனா அந்த குருவிக்கு பாருங்க, இந்த கார்ல வந்து பயணிக்கணுன்ற ஆசை வந்துருச்சுங்க. யாருக்குங்க ஆசை விட்டுச்சு? ஆசை வந்து அது பெரிய ஒரு அது எப்படி சொல்றது? பெரிய லேயருங்க. அது போய்க்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த குருவிக்கு வந்து இந்த கார்ல வந்து பயணிக்கணும்னு ஆசை வந்துருச்சு போல. சுத்தி, சுத்தி இந்த காரையே சுத்தி, சுத்தி வருதுங்க பாருங்க. தன் ரெக்கைய கூட மறந்துருச்சுங்க. இல்லாட்டி அது பறந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்க பாருங்க எவ்வளோ வந்து ஆசை பாருங்க. காருக்குள்ள போயி அது உட்காரணும்னு நினைக்குதா என்னன்னு தெரியல. கார் வந்து எல்லாரையுமே ஈர்த்துடுதுங்க. அதுதான் காரோட சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த குருவி வந்து தன்னை உணரலைன்னு நினைக்கிறேன். ஆகாசத்தில பறக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லங்க. அது வந்து ஒரு அருமையான நிலை அது. ஆன்மீகத்தில வந்து அது மனமற்ற நிலைன்னு சொல்லுவாங்க. அது மாரி தான். பறவை வந்து ஒரு பெரிய குறியீடு தாங்க. சுதந்திரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு பறவைய தான் வந்து எல்லாருமே வந்து குறியீடா வந்து கவிஞர்கள் சொல்லுவாங்க. "அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும்" அப்படின்ற வார்த்தைகள்லாம் வரும். அருமையான வார்த்தைகள் அதெல்லாமே. ஆனா அந்த குருவிகள் பாருங்க, இந்த காருக்குள்ள வந்து அடைபட ஆசைப்படுதுங்க. சுதந்திரமா பறக்கிறது தாங்க இந்த உலகத்தில ஒரு மிகப்பெரிய சுதந்திரம். சுதந்திரமா வாழ்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அது. ஆனா பாருங்க, இந்த இந்த உலகத்து வாழ்க்கை மேல அதுக்கு ஆசை வந்துருச்சு போலங்க. அதனால தான் கார சுத்தி சுத்தி வருது. பறக்கிறத மறந்துருச்சு. இப்போ காருக்குள்ள உட்காந்து பயணிக்க அதுக்கு ஆசை வந்துருச்சுங்க. ம்ஹ்ம். நீ போகாதீங்கங்க.